தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம் மாநகராட்சி கோவில் நகரம், சுற்றுலா நகரம், வர்த்தக நகரம், பாரம்பரிய கலாச்சாரம் மிக்க நகரம் என அழைக்கப்படுகின்றது. மேலும் கும்பகோணத்தில் நவக்கிரகர கோவில், தேவார பாடல் பெற்ற கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்கள் உள்ளன. இதனால் கும்பகோணத்திற்கு தினமும் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். இவர்களுக்காக சுமார் 24 ஆண்டுகளுக்கு முன்பு புதிய பஸ் நிலையம் அமைக்கப்பட்டது. இந்த பஸ் நிலையத்தை தினமும் 1000க்கு மேற்பட்டவர்கள் பயன்படுத்துவதால் 24 மணி நேரமும் பொதுமக்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த பஸ் நிலையம் அமைக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆனதால் சுவர்கள், சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து இரும்பு கம்பிகள் வெளியே தெரிகின்றன. பஸ் நிலையத்தில் திருச்சி செல்லும் பஸ்கள் நிற்கும் இடத்தில் கழிவறை மேல் பகுதியில் செடிகள் வளர்ந்து காணப்படுகின்றன. மேலும் மழைக்காலங்களில் மாடியில் தண்ணீர் தேங்குவதோடு பஸ் நிலையத்தில் உள்ளே கசிந்து விடுகின்றன. இதனால் பொருட்கள் தண்ணீரில் வீணாவதால் வியாபாரிகள் அவதியடைந்து வருகின்றார்கள். அதன்படி கடந்த வாரம் முதல் பஸ் நிலையத்தில் மேற்கூரை சீரமைப்பு, மழைநீர் வடிகாலில் கொண்டு சேர்க்க குழாய் அமைக்கும் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள் கூறுகையில், கும்பகோணம் புது பஸ் நிலையத்தில் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்திருப்பதாகவும், மழைநீர் வடிந்து பஸ் நிலையத்தில் பயணிகள் மீது விழுவதாகவும் தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. இதனால் அதனை சீரமைக்க ரூபாய் 1.70 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி பஸ் நிறுத்தும் கட்டைகளை சீரமைத்து டைல்ஸ் ஒட்டப்படுகின்றன.